பேசுனதோட பன்மடங்கு வன்மம் பிடிச்ச வார்த்தை இது. இது அண்ணா நான் சொன்னாராம். அண்ணா அண்ணாவையும் பத்மினிக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு காங்கிரஸ்காரன் பிரச்சாரம் பண்ணான். நான் இதுக்கு பதில் சொல்றேன்னு சீரணி அரங்கத்தை கூட்டம் போட்டு அவள் படித்தாண்டா பத்தினி மேல நான் முற்றும் திறந்த முனிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே பாணியில இவர் சொல்றாராம். நான் என்ன சொல்றேன், இது தேவையா? இப்போ விஜயை விமர்சனம் பண்ணுங்க, கிழிச்சு தொங்க போடுங்க அவருடைய அரசியலை. அவருக்கு நடிகராக இருந்திருக்கார், பல நடிகர்கள் கூட நட்பு இருக்கலாம், தொடர்பு இருக்கலாம், ஏதாவது இருந்துட்டு போட்டோம். அதையே இவங்களுக்கு கவலை. பாருங்க, பாஜக என்ன பேச வழிமொழி இது பாருங்க. திமுக இதுதான் பாஜக சொன்னது வழிமொழிகிறாரு பாருங்க இவரு. என்ன வார்த்தை நீங்க பேசுனீங்க? இவன் முனிவு நோயில அவன் முற்றும் விபச்சாரின்றீங்க. அப்படியா? சொல்ல படிதாண்டா பத்தினியும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா சத்தம். என்ன அர்த்தம் புரியுங்க? அவர் பேசுறாரு அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய அதாவது உண்மையிலேயே நாகரிகமான ஒரு இதா இருந்தா அதை பத்தி பேசுனது தப்புன்னு சொல்லலாம். ஒரு சினிமா நடிகை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் ஆண்டு அனுபவிச்சவருனால பேசுறாரு. இதுல